இன்றைக்கி மாட்டு பொங்கல் ஸ்பெஷல். அதனால் இன்றைக்கி புளி சாதம் தேங்காய் சாதம் செய்யலாம். பாருங்கள், குக்கரில் சாதம் எடுத்து நல்லா பொலன்னு பொன்னி பச்சரிசி சூப்பராக இருக்கும். அதுதான் வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும். நம்ம புழுங்கரிசி சாதம் நெய்வேத்தியம் பண்ணக்கூடாதுங்க. எக்காரணத்தை கொண்டும் பச்சரிசி சாதம் தான் நெய்வேத்தியம் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். சாதமெல்லாம் பொலன்னு இருக்கும். இப்போ நம்ம புளிக்காய்ச்சலுக்கு நம்ம சாமான்லாம் போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், நான் அடுப்பில் வேர்க்கடலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம், அப்புறம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துண்டு புளிக்காய்ச்சலை போட்டு நம்ம கலரிக்கலாம். நல்லா வறுக்கணுங்க. இதுலேயே நம்ம மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வறுக்கணுங்க. எப்போவுமே எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் போட்டு தாளித்தா நல்லாயிருக்குங்க, எந்த கலந்த சாதத்துக்கும். இப்போ புளியஞ்சாதம் நம்ம தாளித்து கொட்டதை நம்ம சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கலந்துட்டோங்க. இது புளி சாதத்துக்கு தாளித்து கொட்டின்ட்டுருக்கேன். மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டுருக்கேன். நம்ம வீட்லேயும் செஞ்ச புளிக்காய்ச்சல் அதை வச்சு நம்ம பண்ணலாம். இல்லைன்னா கடையில் வாங்குவோம் பார்த்திங்களா, நல்ல புளிக்காய்ச்சலாம், அது வாங்கினாலும் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. கடையில் வாங்குறது குரு புளிக்காய்ச்சல், அது நல்லாயிருக்கு. அது வாங்கி செய்கிறேன். நீங்களும் அதை வாங்கி செஞ்சுக்கலாம். அப்படின்னா வீட்லேயும் செஞ்சுக்கலாம். புளி சாதம் புளிக்காய்ச்சல் வீட்டில் காய்ச்சி வச்சுருந்தா நல்லது. நான் எப்போவுமே வீட்டில் தான் புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சுப்பேன். டைம் இல்லை அப்படின்றதுனால நான் இந்த தடவை வெளியில் வாங்கியிருக்கேங்க. குரு புளியோதரை பேஸ்ட்டு, இது நல்லாயிருக்கு பாருங்கள். குரு புளியோதரை பேஸ்ட் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. கமகமன்னு இருக்கும். அதில் நம்ம தேவையான அளவு எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ போட்டுட்டு நம்ம அப்படியே கலக்கிக்கலாம். புளிஞ்சாதமாகவே எப்போவுமே செம்ம டேஸ்ட்டுங்க. அதுவும் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் நம்ம புளி சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், வெல்லம் சாதம் போட்டு எல்லா சாதமும் போட்டு நம்ம நெய்வேத்தியமாக படைக்கணுங்க இன்றைக்கி. அதான் விசேஷம். நல்லா பொலன்னு அரிசி வரணும் அப்படின்னா, சாதம் வரணும் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். மேலே நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிண்டா பொலன்னு அரிசி ஒன்றும் ரெண்டுமா நல்லாயிருக்கும். உதிரியாக அந்த புளியஞ்சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அடியோடு நம்ம கலரணும். ஏன்னா நம்ம வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, தாளித்து கொட்டின்னு இருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா அடியில் அடியோடு கலக்கணும். மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டுருக்கோம், புளியோதரை பேஸ்ட்டு போட்டுட்டு இந்த அடியோடு நம்ம கலக்கணும். புளிக்காய்ச்சல் எப்படி செய்கிறது அப்படின்றது ஒரு வீடியோவாக பின்னால் நான் அப்புறம் போடுறேன். புளிக்காய்ச்சல் வீட்லேயே செய்கிற புளிக்காய்ச்சல் எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோ நான் அப்புறம் போடுறேன். கொஞ்சம் புளிக்காய்ச்சல் இன்னும் கொஞ்சம் போடணுங்க, போடாத மாதிரி இருந்தது. அதனால் பாருங்கள், போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். காரம் அதிகம் வேணும் அப்படின்றவங்க போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா கலக்கணுங்க. நல்லா போட்டு கலக்கணும். நான் இன்றைக்கி புளியஞ்சாதமும் தேங்காய் சாதம் தாங்க பண்ண போகிறேன். சில பேர் எலுமிச்சம்பழம் சாதம், வெல்லம் சாதம், என்ன சாதம் வேணாலும் நம்ம கலந்துக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். ஆனால் ஏதாவது கலந்த சாதம், ஏதாவது ஒரு 2 சாதமாவது நம்ம கலந்து பகவானுக்கு நெய்வேத்தியமாக படைக்கணுங்க. இன்றைக்கி எவ்வளோ விதமான சாதமாகவும் கலக்கலாம். 4 சாதம், 5 சாதம் அப்படி நீங்கள் கலந்து வைக்கலாம். இன்றைக்கி பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் ஸ்பெஷலுங்க. நம்ம வீட்டில் புளியஞ்சாதம் ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், அப்புறம் வேர்க்கடலை போட்டுக்கணுங்க. போட்டுட்டு தாளித்து கொட்டிட்டு நம்ம கலரிக்கணும். புளியோதரை பேஸ்ட் இருந்தால் தான் பேஸ்ட்டை போட்டு கலந்துக்கணும். அப்படி இல்லைனா வீட்டில் செஞ்ச புளிக்காய்ச்சல் அதை போட்டுண்டு கலரிக்க வேண்டியதான். தேங்காய் சாதமும் நல்லாயிருக்கும், புளியஞ்சாதமும் நல்லாயிருக்கும். நல்லா லேசாக அடியோடு கலக்கணும். சாதம்
ஒன்றும் ரெண்டுமா இப்படி பொலன்னு வரணுங்க. அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிண்டா சாதம் பொலன்னு வரும். இது ஒரு சின்ன டிப்ஸு. நல்லெண்ணெய் எப்பவுமே சாதம் வெடித்த பிறகு கீழே இறக்கி வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிண்டேன்னா கம்மன்னு வாசனையாக இருக்கும். உதிரியாக இருக்கும் ரைஸ் வந்து நீங்கள் எல்லா கலந்த சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், புளிஞ்சாதம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுட்டோன்னா அது வந்து நல்லா பொலன்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். எந்த கலந்த சாதத்துக்கும் நம்ம எண்ணெய் வந்து நிறையா ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கு. கம்மன்னு வாசனை. நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிக்கிறோம், மேலே ஊற்றிக்கிறோம். ஓகேங்களா? நல்லா பொலன்னு இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நல்லா இருக்குங்க. எண்ணெய் ஊற்றலைன்னா அது வந்து பொலப்பாக அந்த உதிரியாக வராது. எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டே கூடுதலாக இருக்கும். ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. பட் ஆனால் நல்லா சாப்பிட்றவங்க, தாராளமாக சாப்பிட்றவங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கம்மன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாம் எண்ணெய் ஊற்றி தான் நல்லா சாப்பிட்ணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்னுவாங்க. இப்போ நம்ம தேங்காய் சாத்துக்கு தாளிச்சிக்கிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல், வேர்க்கடலை போட்டு தாளிச்சிக்கிறோம். கருவேப்பிலை தேவையான கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் செம்மையாக இருக்கும். இது தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ தாளித்து கொட்டிக்கிறோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சிக்கிறேன் நான். மிளகா வற்றல் வந்து நீங்கள் 4 வச்சுக்கலாம், இல்லை 2 வச்சுக்கலாம். எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா வறுப்படணுங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சு வறுப்படணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வந்து கருகி போயிடும், அப்புறம் டேஸ்ட்டே இருக்காது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுக்கணுங்க. இப்போ இந்த தேங்காய் சாதத்தில் வந்து நம்ம வந்து இந்த தாளிப்பெல்லாம் கொட்டிட்டோம். அதாவது சாதத்தை வந்து அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம வந்து தாளிப்பை கொட்டிட்டு தேங்காயும் கொட்டிட்டு பெருங்காயம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம லேசாக கலவிக்கிறோம். தேங்காய் சாதத்துக்கு தொட்டுக்க வந்து மோர் குழம்பு வச்சுருந்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்படிலாம் அவியல் நல்லாயிருக்கும். இன்றைக்கி மாட்டு பொங்கல் ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து புளி சாதம், தேங்காய் சாதம் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் வந்து எவ்வளோ வெரைட்டி ரைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். சில பேர் வீட்டில் வெல்லம் கூட பண்ணிப்பாங்க, வெள்ளை சாதம் கூட பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். வெல்லம் சாதம் வந்து சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும், அதுவும் செய்யலாங்க. இன்றைக்கி புளி சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழம் சாதமும் செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி பகவானுக்கு நம்ம படைச்சிட்டு நெய்வேத்தியமாக செஞ்சுட்டு நாமும் இன்றைக்கி சாப்பிட்லாம். புளி சாதம் தேங்காய் சாதத்துக்கு காம்பினேஷன் அரிசி அப்பளங்க. சூப்பராக இருக்கும். அரிசி அப்பளம் போட்டுருக்கேன். அரிசி அப்பளம்னா ரொம்ப பிடிக்குங்க எல்லாருக்கும் எங்கள் வீட்டில். அதனால் அரிசி அப்பளம் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி அப்பளம் வந்து நம்ம தொட்டுந்தோன்னா அரிசி அப்பளம் வடையும் அப்பளமும் நம்ம செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளமும் செஞ்சால் நல்லாயிருக்கும். வடை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி, உளுத்தம் வடை பண்ணியிருக்கேன், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே எந்த சமையல் செஞ்சாலும் தினமே சரி வீட்டில் வந்து அரிசி அப்பளம் தான் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக செஞ்சுட்டு நம்ம வந்து பிறகு பாகத்துக்கு சாதம் வந்து ஒரு கைப்பிடி அளவாவது நம்ம வச்சுட்டு காம்பினேஷன் அப்புறம் நம்ம சாப்பிடணும். எப்பவுமே ஏன்னா வந்து செஞ்சுக்கலாம். தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். தோஷங்கள் இருக்காது. அதே மாதிரி சனி திசை இருக்கிறவங்க, சனி பிடியில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அவர்களுடைய தோஷமும் சனி பார்வையிலேருந்து நமக்கு விடுபடலாம், படிப்படியாக குறையும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதனால் நம்ம வந்து காகத்துக்கு சாதம் வைக்கணும், வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். அப்பளம் பாருங்கள், நான் இந்த பிராண்டு தான் வாங்குவேன், மகாலட்சுமி அப்பளம்னு பேர். ஆன்லைனில் வாங்கிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். அரிசி அப்பளம் செம்மையாக இருக்கும். பெருசாக நான் போடலை, பெரிய அப்பளமாக போட்டால் நல்லா பெருசாக வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் வந்து நிறையா வைக்கணும், எண்ணெய் வாண்லியில். அதனால் ஒரு அப்பளத்தை 2ஆக உடச்சி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ரீஹீட் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஆயிலை வந்து எண்ணெயை ரீஹீட் பண்ணி நம்ம சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது உடம்புக்கு கெடுதல். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு நம்ம அப்பளத்தை பாதியாக உடச்சிட்டு நம்ம சுட்டு எடுக்கலாங்க. கூட வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் கூட வச்சுக்கலாம், அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு.
அரிசி அப்பளம், அப்புறம் உளுத்தம் வடை இன்றைக்கி ஸ்பெஷலுங்க. அதாவது பொங்கல் அப்படின்னாலே லைனாக 4-5 நாள் வருது. ஃபஸ்ட்டு வந்து முதல் நாள் போகி, அடுத்தது வந்து பொங்கல். போகி அன்றைக்கி பாயசம், போளி, வடை கட்டுவாங்க. அது வந்து சில பேர் வீட்டில் வந்து போளி செய்வாங்க, சில பேர் வீட்டில் அப்பம் குத்துவாங்க, அப்படி வழக்கம் இருக்கும். ஸோ போகி அன்னைக்கு நான் வந்து பாயசம் பண்ணி வடை செஞ்சேன், அது சூப்பராக இருக்கும். அடுத்தது பொங்கல், சக்கரை பொங்கல், வடை செஞ்சேன். இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல், தேங்காய் சாதம், புளி சாதம், கலந்த சாதம் செஞ்சுட்டு அப்பளமும் வடையும் செஞ்சேன். பாருங்கள் தேங்காய் சாதம் எவ்வளோ நல்லா இருக்குது, வெளவெளேன்னு இருக்குது பாருங்கள், ஒயிட்டாக. இது புளி சாதம் அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். செஞ்சு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் வந்து என்னென்ன சாதம்லாம் செஞ்சீங்க இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதாவது சில பேர் வீட்டில் வெரைட்டி ரைஸ் 5 சாதம் செஞ்சிங்களா, 4 சாதம் செஞ்சிங்களா, இல்லை 2 சாதமா, கலந்த சாதம், என்ன வெரைட்டி ஆஃப் ரைஸ் செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.